ஒரு குட்டி கதையை கேட்கலாமா? முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முக்தி குருவித்து குருபர என போதும் அப்படின்னு பாடின அருணகிரிநாதருடைய கதையை நாம் கேட்க போகிறோம். அருணகிரிநாதர் ஆரம்பத்தில் ரொம்ப கெட்டவராக இருந்தாராம். அவர் எல்லா விதமான தீய குணங்களும் நிறைய இருந்துதான் அவருக்கு. அதனால் அவருக்கு சம்பாதிச்ச சொத்தெல்லாம் போய் அதுக்கு மேலே பெரிய நோய் வேற வந்துடுதான். அதனால் எல்லாரும் அவரை ரொம்ப வெறுத்து, இந்த குடும்பம் கூட அவரை காப்பாற்ற முடியாது அப்படின்னு அவரை வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவரும் வெறுத்து போய் என்ன பண்ணார், திருவண்ணாமலையில் இருக்கிற கோபுரத்து மேலேருந்து நான் விழுந்து செத்து போகிறேன் அப்படின்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக அங்கே ஏறுறாரு. அப்போது அவருக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுத்து அருணகிரி நில் அப்படின்னு சொல்லி அவர் அதுக்கப்புறமா முருகப்பெருமான் ஆட்கொண்டு அவர் நாக்கில் சரவணபவ அப்படின்னு எழுதி அவரை இப்போ நான் முன்னாடி பாடினேனே அந்த முத்தை தரு பத்தி திருநகை அப்படிங்கிற பாட்டை அவர் பாடுறதுக்கு முருகப்பெருமான் அடி எடுத்து கொடுத்தார் அப்படின்னு அவருடைய வரலாறு சொல்கிறது. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியறது அப்படின்னா, நம்ம எவ்வளவு கெட்டவங்களாக இருந்தாலும் கூட மனம் திருந்தி நம்ம இறைவனை சரணடைந்து இறைவனுடைய புகழ் தரும் மொழிகளை எல்லாம் நாம் நம்முடைய நாக்குனால் சொன்னோம் அப்படின்னா நம்முடைய தீவினைகள் எல்லாம் மாய்ந்து போய் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிறது தெரியறது. இதையே தாங்க வள்ளுவர் சொல்கிறார், இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. பொருள் சேர்ந்த புகழ் மொழிகளால் இறைவனை நன்றாக போற்றி துதித்து வணங்கி பாடுபவர்களுக்கு இருள் சேர்க்கக்கூடிய துன்பத்தை தரக்கூடிய இரு வினைகளும் சேராது. நம்ம எல்லாரும் இறைவனை நன்றாக போற்றி வணங்கி நல்ல பயன்களை பெறுவோம்.